ஸ்கூல் படிக்கும்போது லேப்டாப் கிடைக்கல, காலேஜ் படிக்கும்போது இலவச பஸ் வசதியே கிடைக்கல, கல்யாணத்துக்கு நகை சேர்க்கலாங்கும்போது தங்க விலை பீக்கில் இருக்குது. சரி அம்மாவோட நகையை வச்சுக்கலாண்டான்னு பார்த்தா அது அடகுல இருக்குது. மீட்கலாம் அப்படின்னு பார்த்தா தங்க விலை கூட கூட அதை வச்சு இவங்களும் கூட காசு கேட்குறாங்க. அப்புறம் எங்கிட்ட அதை அதையும் மீட்கவே முடியலை. அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்போ என்னோட சோம்பேறித்தனத்தினால மாதந்தோறும் கிடைக்கும் 1000 ரூபாய் பரிசு தொகையும் கிடைக்கல, பொங்கலுக்கு கொடுத்த பரிசு தொகையான 3000 ரூபாயும் கிடைக்கல, அதோட இப்போ கோடைக்கால சிறப்பு சலுகையை அறிவித்து அந்த 5000 ரூபாயும் கிடைக்கல. ஏன்னா ரேஷன் கார்டு எடுக்கலை. எடுத்தால் தானடா இதெல்லாம் கிடைக்கும். ஏன்டா பரமா, உன்னோட சோம்பேறித்தனத்துக்கு அளவே இல்லாமல் போச்சேடா. அங்கே சுற்றி இங்கே சுற்றி அழகாக லெட்டு மாதிரி கிடைக்க வேண்டிய காசையும் கைவிட்டுட்டு நிற்கிறியேடா. முதலையாவது எதுவுமே எனக்கு நடக்கலை, எனக்கு சாதகமாக எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு தோணி புலம்பிக்கிட்டே இருந்தேன். இப்போ எனக்கு சாதகமாக இருக்கிறதையும் நானே கெடுத்துக்கிட்டேன். என் மேலே தான் தப்பு. கல்யாணம் பண்ண கையோட ஃபோட்டோ எடுக்கிறோமோ இல்லையோ, முதல்ல போய் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். இந்தா பண்ணுவோம், அன்னைக்கு பண்ணுவோம், இன்றைக்கி பண்ணுவோம், நாளைக்கு பண்ணுவோம், நாளை கழிச்சு பண்ணுவோம், இப்படியே தள்ளி தள்ளி போட்டு 3 வருஷம் தள்ளி போட்டாச்சு. 3 வருஷமாக அந்த ரேஷன் கார்டை இட்டு எந்த சலுகையுமே கிடைக்கல. அட்லீஸ்ட் அந்த ரேஷன் கார்டு வச்சு காசு வாங்குகிறோமோ இல்லையோ, அரிசி பருப்பு எண்ணெய் சீனினாவது வாங்கியிருக்கலாம். அந்த காசாவது எனக்கு மிச்சமாயிருக்கும். இப்போ அதுவும் எனக்கு கிடைக்கல. சரின்னு என் வீட்டுக்கார்ட்ட அடுத்த சலுகை எதுவும் இந்த ரேஷன் கார்டை இட்டு அறிவிக்கிறதுக்குள்ளே ரேஷன் கார்டை அப்ளை பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டாச்சும் வாங்கிடணுங்க அப்படின்னு சொன்னால், பாத்தியா அப்போ டிவிக்கு ஆட்சியை பிடிக்காதுன்னு உனக்கு கூட நல்லா தெரிஞ்சிருக்குங்கிறாரு. என்ன ரங்கா, ஜோக் காட்டுறீங்களா? நியாயமா அது?